ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 15 மார்ச் 2026. பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. जैसे पहरे वाला चौकीदार अगर शस्त्रधारी होता है और उसको निश्चय है कि मेरा शस्त्र दुश्मन को भगाने वाला है, हार खिलाने वाला है, तो वो कितना निर्भय हो करके चलता रहता है. பாபா சொல்றார், ஒரு நல்ல ஒரு அருமையான உதாரணம். எப்படி ஒரு வாட்ச்மேன் ஒரு செக்யூரிட்டி வேலையில் இருப்பாங்க. அப்போ அவங்க கையில் எப்பவுமே ஒரு துப்பாக்கி இருக்கும். அப்போ அங்கே ஏதாவது ஒரு விபரீதம் இருக்கிற மாதிரி இருந்தது அது செக்யூரிட்டியில், உடனே நிச்சயம் அங்கே உங்களுக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்களா, அதை உபயோகிச்சுடுவாங்க. ஸோ அங்கே நிச்சயம் இருக்குது, என்னிடம் இருக்கக்கூடிய ஆயுதம் எதிரியை விரட்டி அடிக்கும். அப்போது பாபா சொல்றாரு, ஹார் கிலானே வாலா ஹை तो वो कितना निर्भय हो करके चलता रहता है. ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் சரியானபடி இந்த போரில் வேலை செய்யும், அது கண்டிப்பாக மற்றவர்களை வீழ்த்தி விடுதில்ல, கவலையே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்களா, கவலை இல்லாமல் இருக்காங்க. जो आपके पास भी सर्वशक्तियां रूपी शस्त्र सदा साथ हैं, सिर्फ आवाहन करो अर्थात मालिक बन आर्डर करो तो सफलता हुई पड़ी है. तो सफलता सदा हुई पड़ी है. அப்போ பாபா என்ன சொல்றாருன்னா, ஆக உங்களிடம் கூட அங்கே எப்படி ஒருத்தர்கிட்ட ஒரு வெப்பன் இருந்தது, அவர் அதை வச்சு ஃபைட் பண்ணால் யாரை வேணாலும் வீழ்த்திலாம் அவருக்கு தெரியும். அப்போ யார் வந்தாலும் கவலைப்பட மாட்டார், அவர் சேஃபாக இருக்கிறார். ஆக பாபா நமக்கு புரிய வைக்கிறார், உங்ககிட்ட கூட சர்வ சஸ்திரங்களுடைய அந்த பாதுகாப்பு இருக்கு. सिर्फ आवाहन करो अर्थात मालिक बन आर्डर करो तो सफलता सदा हुई पड़ी है. அதை வெறுமனே நீங்கள் ஒரு எஜமான் ஆகி, நான் எஜமான் ஆத்மா, நான் ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மான்ற ஸ்திதியில இருந்து பாபா சொல்றாரு, அந்த ஒரு ஆயுதத்தை நீங்க உபயோகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. அதனால பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, நீங்க சஸ்திரங்கள் எது அப்படின்னா நம்மகிட்டே இருக்கிறது சக்திகள். ஸோ இந்த சக்திகளினுடைய ஆதாரத்துல தான் நம்முடைய வெற்றி என்பது இருக்கின்றது. நல்லது. ஓம் சாந்தி.